ஹாய், வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 10th மேக்ஸில் முக்கோணவியலில் பயிற்சி 6.1 பார்க்க போகிறோம். 7வது சம்மு என்ன கொடுத்துருக்காங்க? sin θ ப்ளஸ் காஸ் θ ஈக்குவல் டு √3 எனில் tan θ ப்ளஸ் cot θ ஈக்குவல் டு 1 என நிரூபிக்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இதை கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. sin θ ப்ளஸ் காஸ் θ ஈக்குவல் டு √3. இப்போது இருபுறமும் வர்க்கப்படுத்த, ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துவோம். சரிங்களா? ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தினா என்ன வரும்? இங்கே சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். ஈக்குவல் டு இங்கே √3 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். சரியா? இப்போ இதை பாருங்கள், ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்படி தானே? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்படி தானே? அப்போது இங்கே என்ன வரும்? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னா ஏ வந்து சைன் தீட்டா, பி வந்து காஸ் தீட்டா. அப்போ இந்த ஃபார்முலா அப்படி விரிச்சு எழுதுவோமா? அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரியா? √3 தான் ஹோல் ஸ்கொயர்னா என்னது? 3. √2 ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிட்டு 3 வரும். அப்படி தானே? சரியா? இப்போ பாருங்கள், சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3. சரியா? இப்போது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவை மட்டும் அங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு இதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. 1 வந்து கொண்டு போனால் என்ன வரும்? மைனஸில் வரும். அப்படி தானே? ப்ளஸில் இருக்குது, இங்கே முன்னாடி ப்ளஸில் இருக்குது, மைனஸில் வரும். சரியா? அப்போ 3 - 1 2. சரியா? அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 1 வரும். அப்படி தானே? அப்போது சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. சரியா? நம்மளுக்கு என்ன தெரியும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்போ இந்த 1க்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா போடுவோமா இங்கே? அப்போ என்ன வரும்? சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இந்த 1க்கு பதில் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம போட்டிருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஹோல் டேமையும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சைன் தீட்டா காஸ் தீட்டாவால் வகுக்கணும். சரியா? எல்லாம் இந்த ஹோல் டேமையும் சைன் தீட்டா காஸ் தீட்டாவில் வகுத்தோம்னா இங்கே என்ன வரும்? சைன் தீட்டா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். அடுத்து சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா வரும். அடுத்து ப்ளஸ்ஸு, ஊடால ஒரு ப்ளஸ் இருக்கா அது. அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரியா? இப்போ பாருங்கள், மேலே 2 ஈக்குவலாக இருக்குது, அப்போ 1. சரியா? அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 2 சைன் தீட்டா இருக்குது. சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டானா தான் சைன் ஸ்கொயர் தீட்டா. கீழே ஒரு சைன் தீட்டா இருக்குது. அப்போ அந்த இதே அடிச்சிடலாமா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், காஸ் தீட்டா, இங்கே ஒரு காஸ் தீட்டா. அப்போ இங்கே மிச்சம் என்னது இருக்குது? 1 இருக்குது. அப்படி தானே? 1 ஈக்குவல் டு இங்கே மேலே ஒரு சைன் தீட்டா இருக்குது, அதை எழுதிக்கோங்க. கீழே ஒரு சைன் தீட்டா கேன்சல் ஆகிடுச்சு, காஸ் தீட்டா மட்டும் மிச்சம் இருக்குது, அதை எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கே மேலே ஒரு காஸ் தீட்டா மிச்சம் இருக்குது, அப்போ அதை எழுதிக்கோங்க. பை இங்கே வந்து என்னது? சைன் தீட்டா மட்டும் மிச்சம் இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன தெரியும்? டேன் தீட்டா. அதே மாதிரி காஸ் தீட்டா பை சைன் தீட்டானா காட் தீட்டா. சரியா? இதை தானே நிரூபிக்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. அந்த டைம் வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்போ இதோட முடிஞ்சிருச்சு. எனவே நிரூபிக்கப்பட்டது. அடுத்த சம் பார்ப்போமா? 7ல் 2வது. அடுத்தது பாருங்கள், 2வது சம்மு. √3 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் tan 3 தீட்டா ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்ப்போமா? இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. √3 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. இப்போது இந்த காஸ் தீட்டாவை அந்த சைடு கொண்டு போயிருங்க. என்ன வரும்? √3 சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு வரும். சரியா? இப்போ இந்த காஸ் தீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்துட்டு √3 அந்த சைடு கொண்டு போங்க. என்ன வரும்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இங்கே காஸ் தீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்துட்டா 1 இருக்கதா அர்த்தம். அப்படி தானே? இப்போ இந்த இது பெருக்கல்ல இருக்குது, கீழே வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ √3. சரியா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நம்மளுக்கு என்ன தெரியும்? டேன் தீட்டான்னு தெரியும். அப்படி தானே? அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு 1/√3.
நம்மளுக்கு டேன் தீட்டாவோட மதிப்பு தெரியும் அப்படி தானே. டேனில் வந்து 30 டிகிரினா தான் என்னது 1/√3. அப்போ தீட்டா வந்து 30 இருக்கும்போது தான் 1/√3 வரும். அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது வரும் 30 டிகிரி. சரியா, இந்த வேல்யூ வச்சு நம்ம தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இதை நிரூபிப்போமா. இப்போ tan 3 தீட்டா எடுத்துக்கோங்க பார்ப்போம். tan 3 தீட்டா தீட்டா வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 30 டிகிரியே இதில் பிரதிடுங்க. என்ன வரும் தீட்டா ஈக்குவல் டு 30 எனில் tan 3 தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் tan 90. அதாவது 3 இன்ட்டு தீட்டா என்னது 30. அப்போ 3 9 90 வரும். சரியா, tan 90 டிகிரி. tan 90 என்னது இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா என்னது வரையறுக்க முடியாது. சரியா, இப்போ இதை வந்து ஒன்றாவது இதாக வச்சுக்கோங்க. அடுத்தது என்னது கொடுத்துருக்காங்க இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கோங்க. சரிங்களா, என்னது 3 tan தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க 3 tan தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா. சரியா, இப்போ இதில் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு பிரதிடுவோம். 3 tan 30 மைனஸ் tan 30 த ஹோல் ஸ்கொயர். tan ஸ்கொயர் தீட்டானா tan தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதுவோமா, அதனால tan 30 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதும். சரிங்களா, அதே மாதிரி மைனஸ் 1 மைனஸ் 3 tan 30 ஹோல் ஸ்கொயர். தீட்டாக்கு பதில் 30 டிகிரி போட்டிருக்கோம். இது மூணுலேயுமே நம்மளுக்கு tan 30 என்ன தெரியும், tan 30க்கு வேல்யூ வந்து 1/√3ன்னு தெரியும். அப்போ அதை அதுக்கு அப்படி பிரதிடுங்க. இதில் 3 tan 1/√3 சாரி tan எழுதக்கூடாது 1/√3 மதிப்பு மட்டும் எழுதுவோம். மைனஸ் இங்கே 1/√3 த ஹோல் ஸ்கொயர்டு பை இங்கே 1 மைனஸ் 3 இன்ட்டு என்னது 1/√3 த ஹோல் ஸ்கொயர்டு. சரியா, இப்போ 3/√3 இங்கே இருக்கும். மைனஸ் இங்கே 1/√3 த ஹோல் ஸ்கொயர்னா 1 த ஹோல் ஸ்கொயர் 1 தான் வரும். √3 த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் √2 ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் வரும். சரியா, அப்போது மைனஸ் 1/3. அதே மாதிரி கீழே பாருங்கள் என்னது இருக்குது 1 மைனஸ் இங்கே 3 இன்ட்டு இங்கேயும் 1/3ன்னு வரும். இப்போ பாருங்கள் இந்த 3 கேன்சல் பண்ணிடலாமா, மிச்சம் என்னது இருக்கும் 1 மட்டும் இருக்கும். அப்போது இங்கே என்னது இருக்கும் மேலே வந்து மேலே உள்ள டேம் அப்படி இருக்கும், கீழே வந்து 1 மைனஸ் 1ன்னு வரும். சரியா, அப்போ என்னது கீழே 1 மைனஸ் 1னா 0 அப்படி தானே. அப்போ மேலே உள்ள டேம் அப்படி இருக்கும், கீழே உள்ள டேம் 0 ஆயிரும். அப்போது ஏதாவது ஒரு நம்பருக்கு கீழே 0 வந்துருச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எந்த நம்பராக இருந்தாலும் சரி கீழே வந்து 0 வந்துருச்சுன்னா அது இன்ஃபினிட்டி வரையறுக்க முடியாது. சரியா, இப்போ பாருங்கள் இது ரெண்டாவது. அப்போ ஒன்றாவது இன்ஃபினிட்டி தான் வந்திருக்கு, ரெண்டாவது இன்ஃபினிட்டி தான் வந்திருக்கு. அப்போ 1 மற்றும் 2ல் இருந்து நம்மளுக்கு நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா, இந்த 2 நிரூபிக்கப்பட்டது. சரியா, ஈக்குவல் ஆயிடுச்சா. அடுத்த சம் பார்ப்போமா. பாருங்கள் அடுத்து 8வது இது என்ன கொடுத்துருக்காங்க காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம்ன்னு கொடுத்துருக்காங்க. காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேமை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ தீர்வு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. என்னது காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம். அடுத்து காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என். இப்போ இந்த டேம் எடுத்துக்கோங்க. சரியா, என்ன வரும் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. அப்போது எம்ங்கிறது என்னது நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, அதை பிரதிடுவோமா. அப்போது காஸ் ஸ்கொயர்டு எம்ங்கிறது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, எம் ஸ்கொயர்னா என்ன வரும் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் என்னங்கிறது என்னது இந்த இது. அப்போது இங்கே என் ஸ்கொயர்டு தான் நம்மளுக்கு வேணும் அப்படி தானே. அப்போ என் ஸ்கொயர்ட்னா காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர்ட் பீட்டா. சரியா, இப்போ இங்கே என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா. இன்னொரு டைம் இந்த இதில் எம்முக்கு பதிலாக எம்மோட வேல்யூ என்னுக்கு பதிலாக என்னோட வேல்யூ போட்டிருக்கோம், காஸ் ஸ்கொயர்ட் பீட்டாவை அப்படி எழுதிருக்கோம். சரியா, இப்போ இதை வந்து பொதுவாக எடுங்க, மீச்சி மாதிரி எடுங்க. காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் பீட்டா. இந்த இதில்
சைன் ஸ்கொயர் பீட்டாவால் பெருக்கும், இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டாவால் பெருக்கும். அப்படி தானே? அப்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. சரியா? இங்கே இன்ட்டு தான் வரும், ப்ளஸ் வராது. காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ பாருங்கள், இந்த இதில் காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அப்படி தானே? அப்போது என்ன இருக்கும் நம்மளுக்கு மிச்சம்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா பை என்னது? சைன் ஸ்கொயர் பீட்டா வரும். சரியா? இந்த இதில் ரெண்டு இதுலேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. அப்படி தானே? அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை பொதுவாக வெளியே எடுத்துருங்க. அப்போ உள்ளே என்ன வரும்? சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வரும். சரியா? கீழே என்னது இருக்குது? சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. சரியா? இப்போது சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா என்னது? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்படி தானே? அப்போ இதுக்கு பதில் 1ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 1 இன்ட்டு இந்த டைம் அதே தான் வரும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டானா என்னது? நம்மளுக்கு n ஸ்கொயர். சரியா? என்னன்னா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. n ஸ்கொயர்னா என்ன வரும்? n ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. அப்போ இது ஈக்குவல் டு என்ன போடலாம்? n ஸ்கொயர்டுன்னு போடலாமா? அப்போ இதை எடுத்துட்டு இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. n ஸ்கொயர் கொண்டு வந்துட்டோமா? சரியா? எனவே நிரூபிக்கப்பட்டது. இந்த சம்மை இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து 8ஆவதுல 2வது சம் பார்ப்போமா? செகண்ட் சம் பாருங்க. காட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சீக்கன் டீட்டா மைனஸ் கொசிக்கன் காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் இந்த இதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்ப்போமா எப்படி செய்ததுன்னு. ஃபஸ்ட்டு இந்த டேம் எடுத்துக்கோங்க. காட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ காட் டீட்டானா நம்மளுக்கு என்ன தெரியும்? காட் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. அதே மாதிரி டேன் டீட்டானா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை இதில் பிரதியிடுங்க. என்ன வரும்? காட் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா ப்ளஸ் பை சைன் டீட்டா ப்ளஸ் இங்கே டேன் டீட்டாக்கு பதில் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இது ரெண்டையும் மிச்சமாக எடுங்க. சைன் டீட்டா காஸ் டீட்டா. இப்போ இங்கே மேலே என்ன வரும்? இங்கே வந்து சைன் டீட்டா மட்டும்தான் இருக்குது, காஸ் டீட்டா இல்லை. அப்போ காஸ் டீட்டாவால் பெருக்கணும்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா வரும். இங்கே சைன் டீட்டா இல்லை, சைன் ஸ்கொயர் டீட்டா வரும். சரியா? அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். அப்போ 1 பை சைன் டீட்டா காஸ் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். சரியா? இதை அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இதை எடுத்துக்கோங்க. சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒய். சரியா? இப்போ சீக்கன் டீட்டானா என்னது? 1 பை காஸ் டீட்டா. அப்படி தானே? சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் டீட்டா. இதை அப்படி இதில் பிரதிடுவோமா? 1 பை காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒய். சரியா? அப்போ இந்த காஸ் டீட்டாவை பொதுவாக எடுங்க. எடுத்தால் என்ன வரும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒய்ன்னு வரும். நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும்? சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்படி தானே? அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதில் இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா போடலாமா? அப்போ போடுங்க. என்ன வரும்? சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒய். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்க? இந்த டேம் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க, நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டேம் எடுத்துக்கிறோமா? எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் the whole power 2/3 minus xy squared the whole power 2/3. இப்போ x ஸ்கொயர்ட்னா என்னது? x என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம்? 1 பை சைன் டீட்டா காஸ் டீட்டா. அப்படி தானே? அப்போது 1 பை சைன் டீட்டா காஸ் டீட்டா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்படி தானே? நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது எக்ஸு தான். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட்னா இந்த ரெண்டுக்கும் ஸ்கொயர்டு வரும். சரியா? இன்ட்டு ஒய் இருக்குது பார்த்தீங்களா? ஒய் என்னது? சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா. அடுத்து ஹோல் பவர் என்னது கொடுத்துருக்காங்க? 2/3. அடுத்து மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கோ? 1 பை சைன் டீட்டா காஸ் டீட்டா.
அப்போ 1 by sin theta cos theta into y squared. y squared சரியா? y squaredனா என்ன வரும்? y squaredனா sin squared theta by cos theta the whole squared சரியா? இப்போ the whole power என்னது இருக்கு? 2 by 3. இப்போ பாருங்க இந்த இதில் sin square theta sin square theta கேன்சல் ஆயிரும். இப்போ cos square theta into cos theta என்ன வரும்? cos cube theta. அப்போ ஈக்குவல் டு 1 by cos cube theta the whole power 2 by 3. இங்கே மிச்சம் என்னது இருக்குது? cos square thetaவும் cos thetaவும் தான் இருக்குது. அது ரெண்டையும் பெருக்கி எழுதியிருக்கோம். ஹோல் பவர் 2 by 3 எழுதியிருக்கோம். மைனஸ் இப்போ இந்த இதில் பாருங்கள் ஒரு sin thetaவும் ஒரு sin thetaவும் கேன்சல் ஆயிடும். இங்கே ஹோல் பவர் அப்படின்னு இருக்குது அப்படி தானே? ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும்? இங்கே 4 வரும் அப்படி தானே? இந்த ஸ்டெப் இன்னொருக்கா எழுதுதேன் பாருங்கள். 1 by sin theta cos theta இன்ட்டு sin பவர் 4 thetaன்னு வருமா? பை cos ஸ்கொயர் thetaன்னு வரும் சரியா? ஹோல் பவர் 2 by 3. இப்போ இந்த இதில் 4 இது இருக்கிறதுல ஒரு இது கேன்சல் ஆகிட்டு 3ன்னு வரும் சரியா? அப்போது என்ன வரும் நம்மளுக்கு? இங்கே வந்து என்னது? cos cube theta அப்படி தானே? இதை 1 க்யூப்னாலும் 1னாலும் 1 தான். அதே மாதிரி cos thetaனாலும் cos cube theta the whole power 3ன்னு எழுதலாமா இதை? இப்போ இந்த க்யூபை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 1 க்யூபு 1 தான் வரும். அதே மாதிரி 3யை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா cos cube thetaன்னு வரும் அப்படி தானே? அப்போ இதை ஹோல் பவர் 3ன்னு எழுதோம் இன்ட்டு 2 by 3 சரியா? மைனஸ் இப்போ இந்த இதில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது? sin cube theta மேலே இருக்குது, கீழே என்னது இருக்குது? cos theta cos square theta இருக்குது. அப்போ cos cube theta ஹோல் பவர் 2 by 3 சரியா? இப்போ பாருங்க இந்த இதில் என்ன வரும்? 3யும் கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்? 1 by cos theta the whole squaredனு வரும். மைனஸ் இங்கே வந்து ஹோல் க்யூபை வந்து மொத்தமாக எடுத்து எழுதலாமா? sin theta by cos theta the whole cubeன்னு இந்த 3 அடுக்கு இருக்கிறத வெளியே எடுத்துருக்கோம் சரியா? 2 by 3. இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயர்டை வந்து உள்ளே கொண்டு வந்து எழுதினோம்னா 1 by cos square theta மைனஸ் இங்கே என்ன வரும்? ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு வந்து எழுதினோம்னா sin square theta by cos square thetaன்னு வரும் சரியா? இப்போது cos square theta எப்படி பொதுவாக இருக்குது அப்படி தானே? ரெண்டுக்குமே cos square theta தான் இருக்குது. அப்போ மேலே இருக்கிறது 1 மைனஸ் sin square theta. 1 மைனஸ் sin square thetaக்கு ஃபார்முலா தெரியும் cos square theta. அப்போ கீழேயும் cos square theta ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஈக்குவல் டு 1 சரியா? 1 தான் நம்மளுக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அப்படி தானே? ஈக்குவல் டு 1ன்னு தான் காமிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 1ன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம் சரிங்களா? அப்போ எனவே நிரூபிக்கப்பட்டது. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் 10க்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.